இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஸ்னோ காலத்துல எல்லாருக்குமே ஒரு கஷ்டம்தான். எனக்கு குளிர் ஆட்டுது, ஒரு துக்கம், அதாவது துன்பம் நிறைந்த நாட்கள். மற்ற நாட்கள் மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல. இந்த பனி கட்டி விழுந்த ஸ்னோனால கார் எடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு இந்த ஸ்னோவெல்லாம் அவங்க அப்புறப்படுத்தணும். கடினமா பிரயாசப்படணும். கார் உடனே ஸ்டார்ட் ஆகாது. இந்த பனிக்கட்டி உறைஞ்சிட்டுனா ஈஸியா டிராவல் பண்ண முடியாது. இது ஒரு கஷ்டத்தின் நாட்கள். எல்லாருமே இந்த குளிர்காலம் வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இதை முடிந்து சம்மர் வந்த உடனே பாருங்க, எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷமாயிரும், மன மகிழ்ச்சி ஆயிரும். சம்மர்ல நான் வந்திருக்கிறேன், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. ஏன்னா இந்த குளிர்காலம் முடிஞ்சிட்டு, ஸ்னோ காலம் முடிஞ்சிட்டு, இப்போ இந்த சம்மர் வந்துட்டுன்னு ஒரு சந்தோஷம். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியா. நல்ல ஒரு அருமையான ஜெபம். நீங்க துன்பத்தை கண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில துன்பம், துயரம், கஷ்டம், பாடுகள் வழியா போறீங்களா? ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. தேவரீர், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இங்க கூட இந்த குளிர்காலம் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு துன்பத்தின் நாட்கள் மாதிரி தான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெளியில போகணும்னா பல ட்ரெஸ் மேல போட்டு தான் போக முடியும். இந்த கை உரெல்லாம் போட்டுருவாங்க, இல்லைன்னா அப்படியே உறைஞ்சி போயிடும். ரொம்ப ஒரு கஷ்டமான காலம். சிலர் இந்த வியாதியில கஷ்டப்படுவாங்கல்ல. இந்த குளிர்காலம் வந்துட்டா இலங்கைக்கு போயிடுவாங்க, இந்தியாவுக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த முடிஞ்ச பிறகுதான் திரும்பி வருவாங்க. இது ஒரு துன்பத்தின் நாட்களா பார்ப்பாங்க. ஆனா இந்த துன்பத்தின் நாட்கள் முடிஞ்சு அது ஒரு சம்மர் வந்துட்டா இந்த மரங்கள் எல்லாம் துளிர்த்துரும், இந்த ஸ்னோ எல்லாம் போயிடும், காரியமே மாறி ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்க முடியும். அப்ப என்னைக்குமே நீங்க துன்பத்தில் இருக்க போவது இல்லை. நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரை, இந்த துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பலனாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எவ்வளவு துன்பத்தை கண்டீங்களோ அவ்வளவு இனி மகிழ்ச்சி நாட்களை பார்க்க போறீங்க, ஆசீர்வாதத்தின் நாட்களை பார்க்க போறீங்க. உங்களை பார்த்தது ஆண்டவர் சொல்லுகிறார். சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியின் நாட்களை காணும்படி எங்களை ஆசீர்வதியும். இந்த மகனை, இந்த மகளை அப்படியே ஆசீர்வதியும். இன்று முதல் மகிழ்ச்சியின் நாள் ஆரம்பிக்கட்டும், சந்தோஷத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.